இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா, காளி படங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாமா? அதாவது அந்த படம், அந்த புகைப்படம் அப்படின்னாலே அவள் இந்த காளி இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த காளி பக்தர்கள் நிறைய பேர்கிட்ட அவங்க வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுவாங்க. ஒரு ஊரில் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப வறுமை, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்க அம்மா காளி படத்தை கேட்டிருக்கான். அந்த பையன் நல்ல பெரிய பையன்தான், ஒரு 18 வயசு 19 வயசு பையன். கேட்டதுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதையும் மீறி அந்த பையன் வச்சுருக்கான். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி தான் மீறி வந்தேன்னே தெரியாத அளவுக்கு மாடிக்கு மேலே மாடி வீடு கட்டி இருக்கான் அந்த பையன். அப்போது நான் சொல்கிறான், அந்த காளி படத்தை வைத்ததுலேருந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அண்ணன் அப்படின்னு சொல்லி வீடியோவிலே சொல்கிறான். அந்த காளி படத்தை தாயாக நினச்சி, என் தெய்வமாக நினச்சி வைக்கிறவங்க வைக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க தவிர்க்கலாம். முற்றிலும் அதை தவிர்க்கலாம். ஆனால் காளிப்படம் வீட்டில் வைக்கலாம். அதெல்லாம் எந்த ஒரு தப்புமே இல்லை. அது எல்லா தெய்வம் மாதிரி அதுவும் ஒரு தெய்வம் தானே. அது அவங்க அங்கே அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு மட்டும்தானே அவதாரம் எடுத்து காளியாக மாறினாங்க. மீதி நேரத்துலலாம் அவங்க தாய் தானே. சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் வச்சுருக்கீங்க, நான் இன்னும் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் யாரெல்லாம் காளி வழிபாடு வீட்டில் பண்ணுறீங்க, அதெல்லாம் பற்றி நம்ம கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படிலாம் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். வேறு நம்ம காளி படங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாம். எந்த ஒரு தப்பும் இல்லை. நல்லபடியாக பண்ணலாம். காளி எப்போதும் உங்கள் கூடயே துணை இருப்பாள். நம்புங்கள். காளி காளியை நம்பிட்டால் கைவிட்டவர் யாருமே இல்லை. தொட்ட காரியமெல்லாம் ஜெயம் என்று ஆக்கி தருபவள் காளி மட்டுமே தான். அவளை நம்பினால், அப்படி நம்பிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எதிரியே கிடையாது. அப்படி தூக்கி எரிஞ்சிருவா எதிரி, அவ்வளோ வெறுத்தியும். அதனால் காளியை அப்படி நம்புங்க. உங்கள் கூடையே எப்போவுமே இருந்து அருள் புரிஞ்ச நல்ல மாதிரி வச்சு தருவா. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.